இதற்கு பிறகு ஞானத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். ஒரு பொழுதும் முரளியை நான் தவற விட்டதே இல்லை. அதிகாலை வகுப்புலேயே எனக்கு அவ்வளோ பலம் கிடைச்சிது, அதை சொல்லி மாளாது. இதில் என்ன நடந்துச்சு, எனக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கைனிக் ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்தேன். அப்பாவுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, பொருளாதார உதவி. அப்போ நான் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம். என்னுடைய லௌகீக வேலை எங்கே ஆரம்பிக்குது, 1976 76 ஜனவரியில் பெட்லாக் என்ற நகரத்திற்கு செல்கிறேன். லௌகிக தொழிலுக்காக டாக்டரா போகிறாங்க. 1975 டிசம்பரில் என் கையில் ஆர்டர் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது பெட்லாக் நகரத்தில் பாபா சென்டர் இல்லை, பாபா வீடு இல்லை. முரளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. எப்படி தண்ணி இல்லாமல் மீன் இருக்காது, ஒரு நாள் கூட நான் முரளி இல்லாமல் இருக்க முடிந்ததே இல்லை. அப்படி ஒரு வசமாகி இருந்தேன் முரளிக்கு. நான் என்ன செய்வேன் அந்த நகரத்துக்கு போய், பாபா வீடு இல்லாத நகரத்துக்கு போய். இருந்தாலும் செலக்ஷன் ஆயிட்டேன், போய்தான் ஆகணும். அப்போ பெட்லாக் நகரம் ஒரு வாரத்துக்கு முன்னால், பெட்லாக் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தாரன்பூரா சென்டரில் பாபா ரூமில் போய் உட்கார்ந்துட்டு பாபாட்ட நல்ல சண்டை போட்டேன். பாபா, நீ என் மேலே அன்பு வைத்த, இப்போ நீ என்னைய தனியாக பிரித்து பார்க்குறியா? பாரு, 6 மாதத்துக்குள்ள நான் போகிற அந்த ஊரில் சென்டர் திறக்கலைன்னா நான், நீ பகவானை நான் நம்ப மாட்டேன், நீ சொல்கிறத கேட்க மாட்டேன், உன்னை விட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, ஓ மரியாதை குறைஞ்சி போயிடும். நான் பெட்லாக்குங்கிற நகரத்துக்கு போகிறேன். 12 ஜனவரியில் என்னுடைய லௌகிக மாமா அங்கே இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டில் இருந்துட்டு என்னுடைய தொழில் ஆரம்பமானது. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் பாபாட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறேன். பாபா, உன் மரியாதை குறைஞ்சிரும், உன் கௌரவம் குறைஞ்சிரும். ஜூன் மாதம் வந்தது, 6 மாதம் ஆனது. நடியாதில் இருக்கிறவங்க, நம்முடைய பூர்ணிமா தேவி மதிப்புக்குரியவர்கள், பெட்லாக்கில் ஒரு மாதாஜி வீட்டில், விமலா பெகன் பாம்பேயை சேர்ந்தவங்க, அவங்க வீட்டில் கீதா பாடசாலை பெட்லாக்கில் திறக்கிறாங்க. அப்போ எனக்கு தோன்றியது, பாபா நீ உன் வாக்கை காப்பாத்திட்ட. உண்மையிலேயே நான் என்ன சொன்னேன், 6 மாதத்துக்குள்ள சென்று திறக்கத்தான் வேணும்னு சொன்னேன், இல்லைன்னு நான் உன்னை விட்டுடுவேன்னு சொன்னேன். பாபா தன்னுடைய வாக்குறுதியை காப்பாத்திட்டார்.